ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 ஆர் 40 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுறத சேவிங்ஸோடு நிறுத்தாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. ஸோ சேவிங்ஸோடு நிறுத்தாமல் இன்வெஸ்ட் பண்ணுறா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சேலரி வாங்கக்கூடிய 600 to 800க்குள்ளே வாங்குறவங்க, அதுக்கு மேலே வாங்கினாலும் சரி, ஒரு 600 to 800 வாங்குறவங்க டெய்லி சேலரி வாங்குறவங்க எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஐடியா தான். அதாவது ஒரு நாளைக்கு 20 ருபீஸ் அல்லது 30 ருபீஸ் அல்லது 40 ருபீஸ் அவங்களால முடியும் அப்படின்னா அது விட அதிகமாக கூட நீங்கள் சேமிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஃபார் ஐடியா வந்து சும்மா வந்து இப்படி கூட சேமிச்சா இவ்வளோ பெரிய அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 30 டேஸ், அதில் 4 சண்டேஸ் வரும் வீக் டேஸ்ன்றனால 26 டேஸ் மட்டும் தான் கணக்கில் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 20 ருபீஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப 26 டேஸ்க்கு ரூ. 520 வரும். அதே ஒரு நாளைக்கு ரூ. 30 நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 26 நாளைக்கு, அதாவது ரூ. 780. அதே ரூ. 40 நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ரூ. 1040 வந்து சேவ் ஆகும். இதை நீங்கள் அப்படியே வந்து ரெகுலராக ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு வருஷம், அதாவது 12 மாதம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 520 அப்படின்னா வருஷத்துக்கு ரூ. 6240 வந்து சேவ் பண்ணியிருப்போம். அதே வந்து ரூ. 780 ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற ஒரு வருடத்துக்கு ரூ. 9360 சேவ் பண்ணியிருப்போம். அதே ஒரு மாதம் ரூ. 1040 அப்படிங்கிறப்ப ஒரு வருடத்துக்கு ரூ. 12480 நம்மளால் வந்து சேவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சேவிங்ஸை வந்து சேவிங்ஸோடு நம்ம நிறுத்தாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதே சமயத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சேவிங்ஸோடு நிறுத்திட்டோம் அப்படின்னா, இதை ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த அமௌண்ட் இப்படியே தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு நார்மலான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, இன்றைக்கி வாங்குறத விட ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 1 இயருக்கு அப்புறமோ பார்க்கும்போது அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான டைமில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, கோல்டுன்னு பார்த்தோம்னா சீட்டு இல்லை காயின்ஸு, உங்களால் ரெகுலராக இதை பண்ண முடியும் அப்படின்னா சீட் போடலாம், கோல்டு சீட் போடலாம். கோல்டு சீட் பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக மணியாக வந்து கால்குலேட் பண்ண, இன்னொன்று வந்து கோல்டாக கால்குலேட் பண்ணுறது. நமக்கு வந்து கோல்டாக கால்குலேட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸு, எனக்கு எப்போயாவது தான் கிடைக்கும், என்னால் ரெகுலராக பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்மகிட்ட கிடைக்கும்போது சின்ன சின்ன அளவில் ஒரு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து கூட காயில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கும்போது காயின்ஸாக வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அல்லது பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேவ் பண்ணலாம். ரெண்டுமே நமக்கு 200% சேஃப் தான். இல்லை எனக்கு இதை ரெகுலராக பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வேறு ஏதாவது பணமாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஆர்டிஓ இல்லை லக்ஷ்பதி ஸ்கீம் சேம் தான். இது வந்து இந்தியன் பேங்க்கில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்போம். லக்ஷ்பதி ஸ்கீமும் ஆர்டி சேவும் ஒரே சேம் தான். அதே மாதிரி தான். அடுத்து வந்து பிபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஸ்கீமு. இது வந்து 15 இயர்ஸ் ஸ்கீமு. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பணமாக தான் வேணும் அப்படின்னா ஒரு நார்மல் சேவிங் பேங்க்கில் வந்து போடலாம். ஒரு எமர்ஜென்சி மணியாக வந்து எடுத்துக்கிற மாதிரி நார்மலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ வந்து நம்ம போடலாம். எஸ்பி அக்கௌண்ட் போடலாம். இந்த எஸ்பி அக்கௌண்ட் போடும்போது பேங்க்கில் போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து குறைவான அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சாலும் பேங்க் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம எஸ்பி அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆனுவல் இயரில் தான் பண்ணுவாங்க, ஏப்ரல் மந்தில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் எஸ்பி போடுறீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து போடுறது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ மினிமம் ஒரு 500 ருபீஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ வந்து 6.8%, அப்போ வந்து ரூ. 6000 நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் 1 இயருக்கு. மொத்தமாக ரூ. 225 நமக்கு வந்து கிடைக்கும். ரூ. 225 நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ரூ. 225ங்கிறது சும்மா நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நமக்கு யாரும் தரமாட்டாங்க. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம குறைவான அமௌண்ட் போடும்போது அதுக்கு தகுந்த குறைவான இது கிடைக்குது. அதிகமாக போடும்போது அதிகமாக கிடைக்கும். பிபிஎஃப் 500 போடுறோம் அப்படின்னு 7.1%க்கு ரூ. 6061 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஏன்னா நமக்கு கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால. எஸ்பிஐ பொறுத்த அளவில் 4% வந்து பேங்க்கில் தராங்க, போஸ்ட் ஆஃபீஸில் தராங்க. பேங்க்ஸில் வந்து நிறையா வேரியஸ் ஆகும். ஆனால் இதை விட கொஞ்சம் 0.5 0.10 கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸோடு நிறுத்தாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம இந்த ரூ. 20 30 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். பட் அதை சேமித்து பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்ஸாக இருக்குது, ஸோ அது வந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.